அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ப்ரெக்னன்சி தான் இது. அப்பாவுக்கு போறேன் அப்படின்றது ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட். எதுவும் பெருசாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அந்த ஜஸ்ட் பிசிக்கல் ப்ரெஷர் தான் இருந்துச்சு. மென்டலி எல்லாமே அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தான். கண்டுபிடிச்சது பார்த்தது ஸோ இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் ஆன ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு லாஸ்க்கு அப்புறமா நாங்கள் திரும்ப வந்து இந்த மாதிரி பேரண்டிங்குள்ளே போகிறதுன்றது ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. இது வந்து சர்ப்ரைஸாக வந்து நடந்த ஒரு விஷயம் தான். இந்த ஒரு பிளான் இல்லைங்க, பிளான் இல்லாமல் சர்ப்ரைஸாக நடந்த ஒரு விஷயம் தான். அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, தெரிஞ்சவொடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இப்போ இவருக்கு எப்படி சொன்னேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இவர்கிட்ட சொல்லவே இல்லை. நானே தான் செக் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம இந்த மொமெண்ட்டை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, ஹோட்டல் கூப்பிட்டு போய் சும்மா கேக்கில் வந்து ஹலோ டாடி அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி சொல்ல காற்றில் வருகின்ற வாசம் தருகின்ற மலரும் பூமுகத்தின் ஞாபகம். காலம் கடந்தாலும் காட்சி மறையாது நினைவில் கலந்தாடும் சீக்கிரமா போயிட்ட மாதிரி இருக்கு. கடைசி ஒரு மாசம் எப்படி போகுது அப்படின்னு தெரியல. பட் எனக்கு இப்போ வரது வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனா இருக்கு. எப்படி ஃபீல் பண்றதுனே தெரியல. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றதா இல்ல ஒரு மாதிரி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இருக்கும். ஸோ வீட்டில் என்னை பார்த்துக்கிறது, ஒர்க் பார்த்துக்கிறது, எனக்கு எல்லாமே பண்ணுறது, என்னை எதுவுமே செய்ய விடாமல் இந்த ஜேர்னியே எனக்கு இவ்வளோ ஒரு 9 months ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து இவர் தான். இவர் சப்போர்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். எந்த அளவுக்குன்னா தனியாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது கூட எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆனதுனாலே செகண்ட் வந்து ரொம்ப பார்த்து டேக் கேர் போடும் இன்னும் நீளாதோ நாட்களும் போகும் கனா போகும் தினா. எந்த பாப்பா இருந்தாலும் ஓகே. ஆனா இதர் பாயா இருந்தா எங்க அக்கா ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுலாவே வந்து கேம் சொல்லுவா வச்சுக்கா. ஸோ பாய் பேபி வந்தா இவங்க எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. அப்போ நான் பார்த்துக்குவேன் நைட் டைம் அந்த மாதிரி ஈவினிங் வந்து பார்த்துக்கிறதா எனக்கு வேற வழி இல்லை. என்ன அப்படி மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஏன்னா ரொம்ப நல்லா பார்த்துட்டாரு. தேங்க்யூ. அண்ட் வந்து இன்னைக்கு டேட் வந்து June 17th இல்லையா? ஸோ இன்னைக்கு இவர் வந்து ஆக்சுவலாக யூஎஸ்ல இருந்திருக்கணும். யூஎஸ்க்கு வந்து இவங்க கொலீக்ஸ்லாம் லாஸ்ட் வீக் தான் கிளம்புனாங்க. 10th அன்னைக்கு தான் கிளம்புனாங்க. அப்போ வந்து ஃபேமிலியாக ஒர்க்கா அப்படின்னு பார்க்கும்போது ஹி சோஸ் அஸ் ஓவர் இஸ் கெரியர். அதனால வந்து ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. அவர் சொல்லும் போதே வந்து உனக்காக தான் அப்படின்னு சொன்னார். என்ன இருந்தாலும் எல்லாருக்குமே யூஎஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஈஸியாக கிடைக்காது. அவருக்கு கிடைச்சது. பட் ஆனால் போக முடியல. மிஸ்ன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ அது ரொம்பவே வந்து இமோஷனலான ஒரு மொமெண்ட். நாளைக்கு பார்க்கும்போது டேடி நமக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். லைக் வந்து அன்எக்ஸ்பெக்டடான நமக்கு நடந்துச்சு. வந்து ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாதிரி தான் எங்களுக்கு அவங்க. பின்னாடி இருக்க முருகர் மாதிரி அவரு.